வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெற்றி கதையை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாத வருமானம் 20,000 ரூபாய் இருக்கிற நிலையில் அவங்க எப்படி ஒரு கனவு இல்லத்தை கட்டி முடிச்சிருக்காங்க, அவங்கள கேவலப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த லெட்டரில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க லெட்டர் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் அனுப்பிச்சிருந்ததுனால என்னால் அதை படித்து இது பண்ண முடியல. ஸோ நான் கண்டென்ட்டை படிச்சுட்டு உங்ககிட்ட நான் கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறேன். என்னுடைய வாய்ஸ் ஓவரை ஃபுல்லாக கேளுங்க. நீங்கள் அந்த ஸ்லைடை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அந்த ஸ்லைடில் நான் முழுமையான இன்சிடெண்ட்டை நான் சொல்லலை. நான் ஸ்லைடில் சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்டு ஆடியோவில் நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அவங்களோட முழு சக்ஸஸ் ஸ்டோரி தெரியணும்னா ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவே நீங்கள் பாருங்கள். ரொம்பவே இந்த வீடியோ கேட்குறதுக்கு ஒர்த்து. எப்படியெல்லாம் நம்மளால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னு முடிவு பண்ணால் நம்ம முடிவு பண்ணாதான். வாங்க இப்போ நம்ம நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபரோட நேம் அண்டு பிளேஸை குறிப்பிட வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா கணவன், மனைவி, ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபரோட கணவரோட பார்த்திங்கன்னா மாத வருமானம் 20,000 ரூபாய். இவர் ஒரு தனியார் துறையில் தான் வேலை பார்த்துட்டு வராரு. இவங்க பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாடகை வீட்டில் தான் வசித்து வந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வீடு. ஏன் அப்படின்னா வருமானத்துக்குள்ளே கடன் வாங்காமல் சிக்கனமாக குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு கம்மியான வாடகை ரேட் உள்ள ஒரு வீட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம சப்ஸ்கிரைபர். அப்படி பார்க்க போனால் 2020 பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்தே சப்ஸ்கிரைபராக இருந்திருக்காங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே விரும்பி பார்ப்பாங்களாம். ஒரு தடவை கூட கமெண்ட் பண்ணதில்லை. ஆனால் சக்ஸஸ் பண்ணிவிட்டு எனக்கு லெட்டராக அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வீடு கட்டுறதுக்கான ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபரோட தோழி ஒருவர் இவங்கள ஒரு நாள் கடையில் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணிவிட்டு நார்மலாக இவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் சந்தோஷமாக ஃப்ரெண்டை பார்த்த சந்தோஷத்தில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைங்க இருக்கான்னு கேட்டுட்டு எங்கே இருக்கீங்கன்னு அவங்க இருக்கிற ஏரியாவை சொல்லியிருக்காங்க. அது ஏன் ரொம்ப தள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை வாடகை கம்மியாக இருக்கணும், அப்போ தான் என்னோட ஃபேமிலி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, வாடகை வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஆமாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்களாம், உங்கள் பேச்சை ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்தவங்க ஒரு மாதிரி, என்ன நீ இவ்வளோ படிச்சிருக்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கேங்கிற, அதை எப்படி வெக்கமே இல்லாமல் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன என்னோடய நிலமையை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, என்னோட கணவருக்கு இவ்வளோதான் சம்பளம், ஸோ அதுக்குள்ள நான் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ நீ நல்ல பெரிய நிலையில் இருக்கன்னு நினச்சி நான் பேசிட்டேன், நீ இவ்வளோ ஏழையாக இருப்பேன்னு நினச்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், உங்ககிட்ட பேசினாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு அவமானமாக இருக்குது, என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா பணக்காரையாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் வந்தேன், ஏன்னா நீ இப்படி இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறா, இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ஆக்சுவலாக நம்மளோட நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி ஆள் இருக்க மாட்டாங்க தான் நம்ம நினச்சிருப்போம். அப்படியே இருந்தாலும் வெளி காமிச்சிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே நினைப்பாங்களே வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க நினைப்போம். இவங்க வெளிப்படையாக சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுச்சான். சரின்ட்டு இவங்க ஒன்றும் சொல்லாமல் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவங்களோட காலேஜில் அலுமினி மீட்டிங், இந்த முன்னாள் மாணவர் சங்க விழா நடக்கும் ஒவ்வொரு வருஷமும். அப்போ இவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னப்ப இந்த பொண்ணு இவங்களை இன்சல்ட் பண்ண அந்த ஃப்ரெண்டு போய் மற்ற ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவளை கூப்பிடாதீங்க, அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவள் வந்தால் நம்ம ஃபோட்டோ கிட்ட எடுத்து நம்ம ஷேர் பண்ணுறப்ப என்னடா இப்படி ஒருத்தியாங்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா இவளை சேர்க்காதீங்க, அவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடாம அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக இவங்களுக்கு தெரிய வந்துச்சோம், இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி பேசினா, இப்படியெல்லாம் சொன்னதுனால மற்ற ஃப்ரெண்டும் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கா. அவள் சொல்லவும் இவங்களுக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சோம். ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்களாம். சரி இவங்க சரி இனிமேல் நம்ம இதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. பட் ஆனால் என்னடா நம்மளை ஒரு சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நடந்த விஷயத்தெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்களா, நம்ம ஓகே அவன் அவமானப்படுத்திட்டா, நம்ம ஏன் இப்படியே இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களோட 20,000 ரூபாய் சம்பளத்தில் நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள், நான் ஏதாவது ஒரு படிச்சிருக்கேன், நான் ஒரு வேலைக்கு போய் ஒரு 5 வருஷம் டார்கெட் வச்சு நான் ஒரு சொந்த வீடு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம்.
எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் அந்த சம்பளத்தை நான் முழுசாக சேமித்து நம்ம குடும்பத்துக்குன்னு நான் ஒரு வீடை கட்டுற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் குடும்பம் பாருங்கள், நீங்களே பட்ஜெட் போட்டு நீங்களே ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள், நான் வந்து என்னோடய சம்பளத்தை முழுசாக வீடு கட்டுறதுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னே, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ என்னத்தை சம்பாரிச்சிட போகிற அப்படிலாம் டிஸ்கரேஜ் பண்ணாமல், சரி உன்னுடைய விருப்பப்படியே செய், நீ உனக்கு எங்கே வேலைக்கு போகணுன்னு விருப்பப்படுறியோ நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்ப நம்மளோட ஸ்பவுஸ், அதாவது நம்முடைய கணவரோ மனைவியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் இவங்க வீடு கட்டினத்துக்கு மணி சேவிங் டிப்போட செமையான டிப்பு. இந்த டிப்பு தான் என்கரேஜிங் டிப். இன்னொன்று, அவங்களோட கணவர் வந்து ரொம்ப சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவாராம், எந்த அனாவசிய செலவும் பண்ண மாட்டாராம். அதனால தான் வந்து அவ்வளோ நாள் அவங்க கணவன் குடும்பம் பார்த்தப்ப இவங்க அமைதியாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இவர் சப்போர்ட் பண்ணிட்டார். ஓகே, ஏற்கனவே 20,000 நான் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிறேன், நீ இது நாள் வரைக்கும் வேலைக்கு போகலை, இப்போ நீ வேலைக்கு போகிற, நீ வேலைக்கு போனாலும் நீ வேலைக்கு போகலன்னு நினச்சிட்டே நான் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன், நீ வந்து நான் வீட்டை பார்த்துக்கிறேன், வீட்டு செலவை பார்த்துக்கிறேன், நீ வந்து வீடு கட்டுறதுக்காக நீ சேமிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்ன செஞ்சுருக்காரு, அவங்க ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படியே வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை கிடச்சிருக்கு. மாதம் 15,000 சம்பளத்தில் ஒரு சூப்பரான வேலை கிடச்சிருக்கு. ஆனால் இவங்களும் ப்ரைவேட் தான். இவங்களுக்கு 15,000 சம்பளம் கிடச்ச உடனே கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதிகமான சம்பளம் கிடச்சா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்போம். இவங்க கிடச்ச வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. மாதம் 15,000 சம்பளம் அப்படின்னோடனே கைக்கு வாங்குகிற தொகை 15,000 அப்படின்னோடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க 15,000 நம்ம வாங்குவோம், ஸோ இதில் இன்க்ரிமெண்ட் கிடச்சா சந்தோஷம்தான் சொல்லிட்டு அந்த 15,000 சம்பளத்தை வாங்கி மாதம் அந்த தொகை வந்தோடனே முழுசாக சேமிச்சிருவாங்களாம். வர சம்பளம் எடுத்தோன்னா அவங்க அக்கௌண்ட்டில் அப்படியே வச்சுப்பாங்களாம், எந்த செலவுமே அவங்க வந்து பண்ணலையாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல சில சமயம் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆக்சுவலாக பார்க்குற மாதிரி சில வாய்ப்புகள் வருமா. எப்பப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் பார்க்குற வாய்ப்புகள் வருதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் பார்த்து அது வேட சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வந்திருக்காங்களாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து அவங்க சில தொகைகளை சேமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இன்கம்மை கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து கணவர் என்ன வாங்கி கொடுக்குறாரோ அந்த ட்ரெஸ்ஸை தான் வாங்கிப்பாங்க. கணவர் என்ன பிளான் பண்ணுறாரோ மந்த்லி பட்ஜெட்டுக்கு அதுக்குள்ளே தான் வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களோட ஃபுல் அமௌண்ட்டை சேர்க்க முடிஞ்சிருக்கு. இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்படி பணத்தை சேமிப்பாங்கன்னா, மாதம் 15,000 வருது இல்லையா, இது அப்படியே ஒரு பல்காக 1,00,000 1,50,000 வந்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா இன்கம் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் வரப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த அமௌண்ட்டுக்கு போய் வெள்ளி காசு வாங்கி வச்சுருவாங்களாம். ஸோ வெள்ளிக்குமே ரீசேல் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்களாம், எக்ஸ்ட்ரா இன்கம் எப்பப்பெல்லாம் இப்போ ஒரு 5,000 6,000 ஒரு இன்கம் வருதுன்னா போய் ஒரு வெள்ளி காசை வாங்கி வச்சுருவாங்களா, அதையும் சேமிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்களா. இவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டிங் ஸ்கீம் 2 மாதம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு பல்காக ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது, இப்படியே சேமிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க அவங்களோட சம்பளத்தை முழுமையாக சேமிச்சிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சம்பளம் அவருக்கும் இப்போ 20,000 அப்புறம் 21 22,000 இன்க்ரிமெண்ட் வரும் இல்லையா. ஸோ அவரும் ஃபேமிலியை பார்த்துட்டு அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரும் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவரும் ஒரு தொகையை வந்து சேர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படியே இவங்களோட சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே வந்து 5 வருஷங்கள் போயிடுச்சு. ஸோ இவங்களோட சேமிப்பும் 5 வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டை எட்டிருச்சு. இந்த ஒரு 5 வருஷம் முடிஞ்ச சமயத்தில் சரி ஓகே நம்ம சேமிச்சுட்டே இருப்போம், நமக்கு வீடுனுங்கிறது அமையணும்ல, நமக்கு உடனே அமையாது, இடம் வாங்கணும் வீடு கட்டணும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கப்ப இவங்க அதான் சொல்கிறேன்ல, கடவுளோட பிளெஸ்ஸிங்கிறது நமக்கு ஒன்று வேணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே நமக்கு இருக்கணும். அப்போ சாத்தியம் இல்லாத விஷயம் கூட நமக்கு சாத்தியமாகும். அப்படி கரெக்டாக இவங்க நினச்சிட்டு இருந்திருக்கப்ப ஒரு 5 வருஷம் கழித்து இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. என்னென்னா, இவங்க வசிக்கிற ஊரில் அதாவது பாதி கட்டப்பட்ட ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு, 2 BHK. அப்படி ஒரு வீடு வந்து அவங்களோட அவசர தேவைக்காக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்த்திங்கன்னா அந்த வீடோட ரேட்டு 15 லட்ச ரூபா சொல்கிறாங்களாம். பாதியோட வேலை நிற்கிதான், கிட்டத்தட்ட 50% ஆஃப் த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கான். 15 லட்ச ரூபா யாருனாலும் வாங்கிக்கங்கன்னு. யாருமே பாதி கட்டின வீட்டை வந்து வாங்க மாட்டாங்க.
ஒரு பயம் இருக்கும்ல. எதுக்கு வந்து ஒருத்தவங்க வீடு கட்ட ஆரம்பித்தா ஃபுல்லாக கட்டி தானே இருப்பாங்க. இதில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ, வில்லங்கம் இருக்குமோன்னு எவ்வளவோ பல சிக்கல்கள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பாதி கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வீடை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ பார்க்குறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறாங்க அவங்க வீட்டில் அந்த ஏரியாவில் ஒரு வீட்டோட மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 35 லட்சம் 40 லட்சம் அந்த ரேட்டில் இருக்குமா. ஸோ இவங்க பாதி கட்டப்பட்ட நிலையில் 15 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 2 BHK வீடு, அந்த வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 40 லட்ச ரூபாயாவது ஆகும், 40 லட்ச ரூபாயாவது வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் 15 lakhs வந்து சீப்பு தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டை போய் பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. ஸோ EB தண்ணி கனெக்ஷன் எல்லாமே வாங்கியிருக்காங்க. வீடை ரெஜிஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நிறையா செலவு கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களோட சேவிங்ஸ் மொத்தமாக இவங்க பேங்க்கில் போட்டு வச்சுருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் வந்து இவங்க ஹஸ்பண்ட் சேமித்த சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மொத்தமாக எண்ணி பார்க்குறப்ப பார்த்தா 11,80,000 ரூபா சேர்த்து வந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வீடு பிடிக்கவும் அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டு அந்த வீடை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மிச்ச அமௌண்ட்டை வந்து கொடுக்கணும். மிச்சம் கிட்டத்தட்ட 4,20,000 ரூபா கொடுக்கணும், 3,20,000 கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் அவரோட PF அமௌண்ட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்களும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க 5 வருஷமாக. அவங்க கணவர் வந்து அவர் வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் PF அமௌண்ட் பல்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்க ஆஃபீஸில் PF அட்வான்ஸ் புக் பண்ணி வீடு கட்டுறதுக்குன்னு எடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3,80,000 ரூபாயா, ஸோ 3,20,000 ரூபா அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த வீடை ஹாஃப் கம்ப்ளீட் பண்ண வீடை வாங்கிட்டாங்க. வாங்கி பத்திரப்பதிவெல்லாம் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வீடை முழுசாக கட்டி முடிக்கணும். கட்டி முடிக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க கட்டிகிட்ருக்க பில்டர்கிட்டே கேட்டால் 8 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் 8 லட்ச ரூபான்னா 10 லட்சத்தில் கொண்டாந்தா முடிப்பாங்க எப்போதுமே. அதனால் 10 லட்ச ரூபா இவங்க டார்கெட் வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அவங்களோட நகை மட்டும்தான் கையில் இருந்திருக்கு. அதை கம்ப்ளீட்டாக விற்றுட்டாங்க. ஏன்னா வேறு சோர்ஸே இல்லை, சேர்த்து வச்ச எல்லா அமௌண்ட்டுக்கும் வாங்கியாச்சு. இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா, மாத வருமானம் தான் வரும். இப்போ லோன் போட்டால் இவங்க ப்ரைவேட்டு, இவங்க 2 பேரோட சம்பளமும் கம்மி, 20,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு லோன். பார்த்திங்கன்னா லோனில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டால் அது வந்து 15 லட்சம் 20 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். வேணாம், ஸோ அதுக்கு பதிலாக நகையை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நகையை விற்றுருக்காங்க. விற்றதில் இவங்களுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன செஞ்சுருக்காங்க, 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. பட் ஆனால் ஒரு 9 லட்சம் 8 லட்சம்னு சொல்லி 9 லட்சத்தில் கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. வீடையும் கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு 25 லட்ச ரூபாய் கிட்ட வாங்கியிருக்காங்க. 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடை வாங்கியிருக்கிறாங்க. இது வந்து எப்படியும் ஒரு 35 லட்ச ரூபா வந்து பெறும். ஆனால் வந்து இவங்க பாதியில் விற்றதுனால ஒரு 10 லட்ச ரூபா எங்களுக்கு சேவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு வீடை வாங்க முடியுமா முடியாதா, நமக்கு வர வருமானத்தை சேர்க்கணும், சிறுகவாது சேமிக்கணும்னு சேமிக்க ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பைசா கடன் வாங்காமல் முடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சேமிக்க ஆரம்பித்தாலே நம்மளோட இன்னர் பவர், கடவுள் என்னை ப்ளெஸ் பண்ணுவார், நம்ம சேமிக்கணும்னு ஆரம்பித்தாலே அந்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் கூட கனவு இல்லத்தை கட்டுறதுக்கு எப்படி சேமிக்கிறேன்னு சிறு சேமிப்பாக நான் சொன்னப்போ அந்த வீடியோ கீழே அத்தனை பேர் நெகட்டிவ் கமெண்ட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே விஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தீங்க. நிறைய பேர் ஆமாம் நீ வாங்குறதே இவ்வளோ சம்பளம் தான், உன் பட்ஜெட்டே நாங்கள் வீடியோவே பார்க்குறோமே, நீ எப்படி வந்து இனி 50 லட்சம் 1 கோடி சேர்த்து ஒரு வீடு கட்டிடுவியா அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வேறு சப்ஸ்கிரைபருக்கு வேறு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அத்தனை கமெண்ட்டையும் நெகட்டிவ் கமெண்ட்டையும் நான் டெலிட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அதே நிலையில் சிறுக சேமிச்சிட்ருக்கலாம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இந்த சப்ஸ்கிரைபர் மாதிரி இன்றைக்கி நீங்கள் சிறுக தான் சேமிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட கனவு இல்லத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. உங்களை தேடி கண்டிப்பாக வரும். இப்போ கையில் 3 லட்சம் 4 லட்சம் தான் இருக்குது, நான் எப்படி 50 லட்சத்துக்கு வீடு வரும்னு நீங்கள் நினைக்காதீங்க. சேமிச்சிட்டே இருங்க. நீங்கள் 15 லட்சம் சேமிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் 50 லட்ச ரூபா மதிப்பில் வீட்டை வாங்குவீங்க. மிச்சம் 35 லட்சம் கடவுள் உங்களை வந்து அழகாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அது கொண்டாந்து சேர்த்துருவார். கடன் வாங்காமல் நம்மளாம் வீடு கட்டுவோம். அந்த நம்பிக்கையோடு இருங்க. யாரெல்லாம் அந்த நம்பிக்கையோடு இருக்கீங்களோ மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க பாருங்கள், இவங்களோட லெட்டர் படிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
அவங்க அவ்வளோ சொல்லியிருக்காங்க. நம்மளோட மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்களா, நான் ஒரு தடவை கூட கமெண்ட் பண்ணதில்லை. பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வெற்றி பெற்றுட்டாங்க. நம்மளும் ஒரு எதிர்காலத்தில் நம்ம வீடு கட்டி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.